பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவில் ஜியாண்டோ சிட்டியில் ஹுபை ப்ரொவின்ஸில் 1969 லே ஜூன் அப்படிங்கிறது வந்து பிறக்கிறாரு. அவர் பிறந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சைனா வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய கண்ட்ரி அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் இருக்கிற வளர்கிற காலகட்டத்தில் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவான விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் மேலே அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அசம்பிள் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்டடாக எடுத்து வந்து கற்று தெரிஞ்சுக்கிறாரு. R&D ஒர்க் அப்படிங்கிறது வந்து இவரோட குழந்தை கால பருவத்திலேருந்து இவர் வந்து சூப்பராக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவர் படிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி முடிச்சுட்டு தான் உடனே கிங் சாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து சேர்மனாக அவர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் இவருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பற்றின ஒரு நிறைய புரிதல் வந்து இவருக்கு வந்து கிடைக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. அதை வச்சு 2 பேட்டரி வச்சு எப்படி ஒரு பல்பை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, சில வயர் உடன் பாக்ஸ் வச்சுலாம் இவர் வந்து அசம்பிள் பண்ணுறாரு. அப்படி அசம்பிள் பண்ணும்போது தான் இவருக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுவோம், அந்த பொருளை எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் இவர் வந்து அசம்பிள் பண்ணுறாரு. அப்படி அசம்பிள் பண்ணும்போது தான் ரெட்மி அப்படிங்கக்கூடிய எம்பையர் வந்து 2009 வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்ப காலம் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பெருசாக வந்து சேல் வந்து பெருசாக போகல. இவரோட பிராண்டுக்கு நான் தான் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைனாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்ட்ரீட்கள் எல்லாத்துலேயுமே இவர் வந்து இவரோட ஃபீச்சர்ஸ் வந்து அந்த செல்லை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது பெருசாக யாரும் வந்து இதை வந்து பார்க்கல. இவரோட ப்ராடக்ட் வந்து எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அடுத்த 3 வருஷத்தில் 2014 ரெட்மி ஜியோமி அப்படிங்கிற மொபைல் பிராண்ட் வந்து சைனாலேயே மிகப்பெரிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு வந்து இது வந்து படைக்குது. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஜியோமி ரெட்மி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு வைடு குளோபலாக எல்லா கண்ட்ரிலுமே, ஆசியா, யூரோப், ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி மனுஷங்க பெருசாக ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து ஜியோமிங்கிற மொபைல் வந்து எல்லாருக்கும் போய் சேருது. பின்னால் வந்து என்னதான் வளர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாலுமே விட இவர் படித்த உகான் சிட்டியில் வந்து உகான் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து 1 பில்லியன் அபவ் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து இவர் வந்து டொனேஷனாக இவர் வந்து கொடுத்துட்டு அப்புறம் தான் இவர் வந்து மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாமல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் இவர் வந்து ஒரு ரவுண்டு வர்றாரு. ஜியோமி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தோட ஆட்டோமொபைல் வந்து ஜியோமி கார்ஸ் வந்து இன்றைக்கி வந்து சைனாவோட இன்றைக்கி வந்து டாப் பிராண்டில் வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட அறிக்கைப்படி லே ஜூன் அவங்க வந்து 100 பணக்காரங்க லிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்காரு. 33ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லே ஜூன் இவரோட நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 42 பில்லியன் அப்படிங்கிற அளவை தாண்டி போயிட்டு இருக்கு. லே ஜூன் பெஸ்ட் என்டர்பிரனர் சைனா